ஆக்ஷன் டே 1ஓட ரிவ்யூ அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட அப்கோர்ஸ் அருண் அண்ட் சந்தோஷ் நினைஞ்சிருக்காங்க. ஸோ வெல்கம் யூ போத். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எந்த டீம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது எந்த டீமா இருக்கும்? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றீங்க. நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல டே 1ஓட வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் சந்தோஷ், நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா அதை? ஓகே, நான் கண்டிப்பா சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸா இருந்தாங்க. ஒரு 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 ஒரே ஒரு பிக் அது கடைசியில, அதை விட்டுலாம். அதுவுமே வந்து அதுக்கான ரீசன்ஸ் வந்து பல இருக்கலாம். ஒரு பத்ரிநாத் மாதிரியான ஒரு பிளேயரை ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த இதுக்குள்ள ஃபிட் பண்றதுக்காக விஜய் சங்கர் எடுத்தாங்க. அதர் தன் தட் இது எல்லாமே கால்குலேட்டிவா போனாங்க. அவங்களுக்கு வந்து சேப்பாக்ல 7 மேட்ச் இருக்க போகுது. அந்த 7 மேட்சுக்கு தேவையான 2 ஸ்பின்னர் ரொம்பவே முக்கியமான ஸ்பின்னர்ஸ். அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க. நூர் அகமது அண்ட் அஸ்வின் 2 பேருமே 20 கோடிக்குள்ள எடுத்தாங்க. நூர் அகமது ரீசெண்ட் டயத்துல ஃபேண்டாஸ்டிக்கா இருக்காரு. வேர்ல்ட் லீக் எல்லாத்துலயுமே அவரோட நம்பர்ஸ் அப்படின்றது சூப்பரா இருக்கு. ஸோ அதனாலே தைரியமா 10 கோடி போய் அவர் எடுத்ததா இருக்கட்டும், அஸ்வின் 9 crores எடுத்ததா இருக்கட்டும், இது ரெண்டுமே தேவையானதுக்கு ஒரு நல்ல பிக், நல்ல பிரைஸ். அப்படின்னா ஸ்டீல் 2 ஸ்டீல், ஒன்னு வந்து கான்வே, இன்னொன்னு வந்து ரச்சின் ரவீந்திரா. அவங்க 2 பேருமே சூப்பரா எடுத்துட்டாங்க. இந்த பேச்சு தான் எல்லா டைமே இருந்துச்சு ஆக்ஷனுக்கு முன்னாடி. ரச்சின் ரவீந்திரா, கான்வே யார் போவாங்க, இவரை விட்டுருவாங்களா, அவர் விட்டுருவாங்களா, எதுக்கு பிரச்சனை, 2 பேரையுமே நம்மளே எடுக்கலாம், அதுவும் 10 கோடிக்குள்ள எடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து ராகுல் திரிபாதி. அவர் வந்து ஓவர் தி பீரியட் ரொம்பவே நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், குவிக்கா ரன்ஸ் சேர்க்கக்கூடிய ஒரு பிளேயர். அவருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருந்தப்போ சிஎஸ்கே பெஸ்ட் சூட், சிஎஸ்கேக்கு அவர் சூட் ஆவாரு, அவருக்கு சிஎஸ்கே சூட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல அவரையுமே சரியான இடத்துல எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சிஎஸ்கே ஆக்ஷன்ல யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொதுவா இப்படிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பயங்கர ஓவர்வெல்மிங்கான பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன் சிஎஸ்கேக்கு. சோ உன்னோட இது என்ன அருண்? ஆக்சுவலா வந்து அப்கோர்ஸ் சிஎஸ்கே வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாலும், பட் எனக்கு பாக்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கிறது குஜராத் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரிட்டன்ஷன்ஷிப்ல ஒரு சுமன் கில், அது போக வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஷாருக் கான், ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர், ரஷீத் கான், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களை வச்சிருந்தாலும், பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து இன்னைக்கு அவங்களோட பர்ச்சேஸ்ன்றது ரொம்ப டீசெண்டா இருக்கு. ஓப்பனிங் தேவையானது ஒரு ஜாஸ் பட்லர், ஒரு சுமன் கில், ஒன்டவுனுக்கு வந்து அதுக்கு தேவையான பிளேயர்களுமே வந்து இருக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங்ல ஒரு டாப் லைனப்பா வந்து டாப் 2ல வந்து ஒரு முகமது சிராஜ், ககிசோர் ரபாடா இருக்கிறாங்க. முகமது ஷமியே போகாததுக்கு வேற ஒரு காரணமா இருந்தாலும் ககிசோர் ரபாடாவை எடுத்தாங்க. ஸோ அதனால ஷமி மாதிரி ஒரு வாரம் கேட்டீங்கன்னா வர மாட்டாரு. பட் அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ், அது மட்டும் இல்லாம வேரியேஷனுக்கு ரபாடா கரெக்டா இருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தினால வந்து ரபாடா அண்ட் முகமது சிராஜ் ஒரு ஆர்சிபி போகலன்றது அது ஒரு சர்ப்ரைஸா இருந்தாலும் முகமது சிராஜ் வந்து பெஸ்டா பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அது கீழே வந்து ஒரு மானவ் சுதார், ஒரு அன்கேப்டு ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. சொல்றேங்க ஏன் வரேன். முக்கியமா அன்கேப்டு லிஸ்ட்ல வந்து இவங்க எப்பயுமே ஒரு அக்கறை காட்டுறது உண்டு. ஒரு ஷாருக் கான் எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாய் கிஷோர் எடுத்ததா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அப்பல இருந்து அன்கேப்டு பேர் வந்து வளர்த்து விடுறதுல வந்து இவங்க கொஞ்சம் மும்பைக்கு அடுத்தபடியா இருக்கிறத வந்து நான் பாக்குறேன் கடந்த ஒரு 2 வருஷமா. அண்ட் மானவ் சுதார், அனுஜ் ராவத், ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரும், அது மட்டும் இல்லாம ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய அனுஜ் ராவத் வந்து கிடைக்கிற சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஹிட் பண்ணாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம மஹிபால் லாம்ரோர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தரமான ஒரு ஹிட்டர். கிடைக்கிற டைம்ல வந்து அனுஜ் ராவத் சிஎஸ்கேக்கு எதிராக அனுஜ் ராவத்தும் மஹிபால் ராமரும் 2 பேரும் நிலைச்சு நின்று சென்னை கிரவுண்ட்ல இருந்து ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் அட்லாஸ்ட் பிரசித் கிருஷ்ணா அவரோட பை வந்து ஒரு 9.50 இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 டீசென்டான ஒரு பேஸ் அட்டாக், இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரா வந்து ரஷீத் கான் இருக்கிற போது ஓகே ஜிடி பீச்சுக்கு தேவையான ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்கள் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுது தோணுது. சென்னையா இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா பார்க்க நான் ஜிடியை பாக்குறேன். நீங்க இல்லையா? சோ ஆக்சுவலா நானுமே சென்னை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா நிறைய பேர் சென்னையை பத்தி நிறைய பேசிட்டதால நான் அங்க இருந்து நகர்ந்து பெங்களூருக்கு நான் போறேன். அப்கோர்ஸ் என்னன்னா பெங்களூர் இந்த டைம் செகண்ட் டே ரொம்ப ஒரு கமாண்டிங்கான ஒரு இடத்துல போறாங்க. செகண்ட் டே அவங்க உள்ள போகும்போது நிறைய ஒரு பெரிய பர்ஸ் அமௌண்டோட போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க போன வருஷம் என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது அப்படின்றத கரெக்டா அதை மட்டும் பார்த்து பிக் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெஸ்ட் அந்த பெஸ்ட் பண்ணது அப்கோர்ஸ் சென்னை தான். பட் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஓப்பனிங்ல ஒரு சாலிடான ஒரு பிளேயர் வேணும். பட் என்னதான் இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு டுப்ளசிஸ் வந்து 1 or 2 times ஃபார்ம் அவுட்டா இருக்கிறது அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு சாலிடான பிளேயர் வரும்போது ஃபில் சால்ட் உள்ள வராரு, ரைட் ஃபைன்.
நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வேணும் உங்களுக்கு. எஸ்தயாலுக்கு ஒரு கம்பெனியன் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் ஹேசல்வுட் உள்ள வராரு. அண்ட் ரஷிக் தாரா 6 கோடிக்கு எடுத்தது வந்து எனக்கு 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் ஓகே வேணாமா அப்படின்னு யோசிச்சாலும் ரஷிக் தார் இருக்கட்டும், ஒய் நாட். ஏன்னா உங்களுக்கு ஹேசல்வுட் அண்ட் எஸ்தயால் இருக்கும்போது 3rd டீம்ல தானே உள்ள வர போறாரு அப்படின்னு ஒண்ணு. அண்ட் பெஸ்ட் சைனிங் ஆர்சிபி இந்த டைம் பண்ணது வந்து அலாங் சைட் ஸ்டில் சால்ட் சுயாஷ் சர்மா 2.6 crores வாங்கியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஸ்டீலா நான் பாக்குறேன் 2.6 crores. ஏன்னா ஆர்சிபி போன சீசன் வந்து ஸ்பின்னர்ஸ் யாருமே கிடையாது. யாரு இருந்தான்றது எனக்கு சரியா ஞாபகம் நினைக்கிறேன். முக்கியமா வந்து காலாகாலமா அவங்களுக்கு டேனியல் விக்லருக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு ஸ்பின்னரே பெருசா கிடையாது. கரண் சர்மா இருந்தாரு, பட் அவ்வளவு பெருசா இம்பாக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் சுயாஷ் சர்மா வந்து சூப்பர் தான் சொல்லணும். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த டைம் வந்து பெங்களூர் வந்து நல்ல கமெண்டிங்கா போறாங்க. பெங்களூரோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 30.6 இருக்கு. சோ மத்த இப்போ சென்னை வந்து 15 இருக்கு, டெல்லி 13, குஜராத் 17 இருக்கும்போது பெங்களூர் வந்து 13 வச்சு போறதுனால ஒரு நல்ல கன்சிடரிங் நாளைக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜோட உள்ள போறாங்க அப்படின் போது அவங்க இன்னைக்கு வாங்கின பைஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பைஸ் அப்படின்றதுனால இட்ஸ் பெங்களூரு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்படியே புவர் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டோம் அப்படின்னா உங்கள்ல இருந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்னா அதுதான் நான் சொல்லுவேன். நானு ஆக்சுவலா ஆர்சிபி நான் வந்து பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. வழக்கம் போல திருப்பியும் பேட்டிங் ஓரியன்டட்ல ரொம்பவே நிறைய இது பண்ணாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு டீமுமே அவங்களோட கோரை திருப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கட்டுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கான்வே எடுக்கிறதா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவை எடுக்கிறதா இருக்கட்டும், மும்பைலாம் வந்து அவங்க பழைய கோரை கொண்டு வரதுக்கு எவ்வளவு இது பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எந்த லெவலுக்கு அவங்க திருப்பி எடுக்கிறாங்க. சிராஜ் விட்டதா இருந்தது, மேக்ஸ்வெல் விட்டதா இருந்திருக்கட்டும், என்ன ஐடியால இருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு ஃபார் பெட்டரா பண்ணி கொடுத்தாங்க போன வாட்டி. சோ ஏற்கனவே பெட்டரா இது பண்ண டீம்ல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றதை விட்டுட்டு திருப்பியும் நாங்க இல்ல ஆல் செட் நாங்க புதுசா போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணது எனக்கு பெரிய லெவல்ல எனக்கு சூட் ஆகல. ஹேசல்வுட் ஓகே, கடைசி டயத்துல நல்ல வேலை ரஷிக் தார் எடுத்தாங்க. அதுவுமே கொஞ்சம் பிரைஸ் ஓவரா தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி நிறைய இந்தியன் பவுலர்ஸ் வந்தாங்க. அந்த இடத்துல விட்டுட்டு அவரை கொஞ்சம் அதிகமா எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு பெரிய லெவல்ல இல்ல. அவங்க எடுத்த எல்லாமே கொஞ்சம் ஹை பிரைஸா வேற அந்த மாதிரி ரஷிக் தார் சொல்றதா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா சொல்றதா இருக்கட்டும், அவங்க ஒரே ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்றதுன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அவங்களோட ஒரு நல்ல ஸ்டீல். ஆனா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ்வெலோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் ஐடென்டிக்கலா கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பெரிய ரன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நீங்க மேக்ஸ்வெல்லே போயிருக்க வேண்டியதானே. மேக்ஸ்வெல் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 வருஷம் இருந்திருக்காருல்ல, 2 வருஷம் நல்லா பண்ணிருக்காருல்ல, 1 வருஷம் மோசமானா மேக்ஸ்வெலுக்கு ஒரு சான்ஸ், எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம். அப்படி அந்த கோரை விட்டு வெளியில போயிட்டே இருக்கிறது தான் வந்து எனக்கு அவங்களோட சிக்கலாவும் பட்டுச்சு. இந்த வாட்டியும் அதுதான். பெரிய ஸ்பின்னர்ஸும் ஷியா சர்மா போயிருந்தாங்க. பட் ஆனா ஷியா சர்மா கேகேஆர்ல அவங்க 2 பேர் இருந்ததுனால செட்டிலா இருந்தாரா, இல்ல அவரோட இது எப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க வந்து சின்னசாமியில ஒரு லெக்கியா இருக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த பண்ணாரு. சோ அப்படி ஒரு பிளேயர் திருப்பி கொண்டு வந்திருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுமே போடாம நாங்க எடுப்போம், நாங்க பேட்ஸ்மேன் எடுப்போம், 280 ரனுக்கு ஆல் ரேஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணது எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல ஆர்சிபி. ஓகே, சோ உங்களோட ஒபினியன் என்ன அருண் இதுல? ஆக்சுவலா வந்து 2 டீம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்னு வந்து எஸ்ஆர்ஹெச்சா இல்ல ஆர்ஆரா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3% வந்து அதிகமா தெரிஞ்சாங்க. காரணம் வந்து ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இப்போதைக்கு அவரோட ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஓகே, வனிந்து வசலனுக்கா தீக்ஷனா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இப்ப தேவையானது என்ன, ஒரு தரமான ஒரு நல்ல யூனிட் பேட்டிங்ல வந்து ஒரு டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கே பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க அதை பத்தி பெருசாவே சொல்லல, எடுத்துக்கல. மும்பை மாதிரி தான் அவங்களும் ஒரு பவுலிங் அந்த ஆல்ரவுண்டர் பட்டியல தான் போனாங்க. பட் ஆனா இருந்தாலும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது பட்சத்தில் பார்க்கும்போது அந்த அளவு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, ஆனா அவர் வந்து மறுபடியும் ஒரு இன்ஜுரி கண்டிஷனாக எத்தனை மேட்ச் ஆடுவாருன்றது தெரியல. வனிந்து வசரங்க தீக்ஷனாவும் இட்ஸ் லைக் a similar டைப் ஆஃப் பவுலர், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெக்கி தான். ஏன்னா வனிந்து வசரங்க ஒரு மிஸ்ட்ரி பவுலர், அது மூலம் தீக்ஷனாவே ஒரு லிட்டில் பிட் லைக் மிஸ்ட்ரி பவுலர். ஆகாஷ் மத்வால் வேணா நான் கண்ண மூடிட்டு சொல்லுவேன் ஒரு தரமான ஒரு பிக். ஆனா ஓகே, வனிந்து வசரங்க தீக்ஷனாவா இருந்தாலும் 2 பேரும் ஒரு சிமிலரா ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு அது தெரியல. குமார் கார்த்திகேயா சிங் வந்து இருந்தாலும் வந்து பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க, ஓகே அன்கேப்டா இருந்தாலும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல ஆர்ஆர், அவ்வளவுதான் நான் சொல்றது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா கோடிகளை இறச்சிட்டாங்க. ஒரு சிம்ரன் நெட்மேருக்கு ஒரு 14, துருவ் ஜுரேலுக்கு வந்து ஒரு 11 அப்படின்னு ஒரு பட்சத்துல கொடுக்கும்போது அவங்க அடுத்து எப்படி எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டே 2ல அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சரியா பண்ணணும், பண்ணலைன்னா அவங்க டீம் வந்து ஒஸ்டா தான் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன?
சோ நான் எந்த டீம் சொல்ல போறேன்னா, அன்பார்ச்சுனேட்லி எங்க டீம் தான் நான் சொல்ல போறேன் இதுல. மும்பை இந்தியன்ஸ் தான் அந்த டைம் கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. மத்த டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியான பை தான் பண்ணிருக்காங்க. செகண்ட் டேல வந்து ஒரு நல்ல அத்தாரிட்டேட்டிவா உள்ள போனாலும் நிறைய பிளேயர்ஸ் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரமணுல்லா குர்பாஸ் எல்லாம் வந்திருக்காரு. உங்களுக்கு ஓப்பனிங் பிளேயர் தேவைப்படுது, ஓவர்சீஸ் பிளேயர் நீங்க ஃபில் பண்ணணும், ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படுது அப்படின்னா ரமணுல்லா குர்பாஸ் மாதிரியான ஒரு ஒரு லைக் டு லைக் பிளேயர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அவர் வந்து 2 crores ஒரு டீம் கொடுக்குறீங்க எந்த ஒரு போட்டியும் இல்லாம. டிகாக் உங்களோட முந்தைய பிளேயர் தான், 4 கோடி கூட அவர்கிட்ட போக நீங்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இஷான் கிஷனுமே டு அன் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, அது வந்து கொஞ்சம் ஒரு பேடா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட் ஓகே ஃபைன், நீங்க அந்த டீம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க 11 கோடி, ஓகே ரைட் ஃபைன் அப்படின்ட்டு. ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, பட் அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்க போகவே இல்லை. கடைசி யார் போறீங்கன்னா கரண் சர்மாவை எடுக்கிறீங்க 50 லட்சத்துக்கு. ஏன் சார் லக்கி சாம் வேணாமா சார்? லக்கி சாம் அப்படின்றது இல்ல, உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு சுயாஷ் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் நீங்க போனீங்க, ஆனா அது எவ்வளவு தூரம் போறீங்கன்னா அதுக்கு மேல நீங்க போக மாட்டீங்க. அதுக்கு மேல எவ்வளவோ போயிருக்கலாம். சுயாஷ் சர்மா 1.2 or 1.3 crores வெளியே போயிட்டாரு. சோ அது ஒரு பிரச்சனை. அண்ட் பேசர்ஸ் வந்து உங்களுக்கு யாரு, நம்ம போல்ட் எடுத்துட்டீங்க ஃபைன், பும்ரா எடுத்துட்டீங்க ஃபைன், பட் அதுக்கு அடுத்தது உள்ள ஒரு பிளேயர் யார் அப்படின்றது இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. யார் எடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஹர்ப்ரீத் கவுர் மாதிரியான ஒரு ஸ்பின்னர் 1.5 கோடிக்கு போறாரு, போட்டியே போடாம விட்டுட்டீங்க. ஹசரங்க 5 கோடிக்கு போறாரு, போட்டியே போடாம விட்டுட்டீங்க. தீக்ஷனா 4 கோடிக்கு தான் போயிருக்காரு, அவருக்கும் பெரிய லெவல் போட்டி இல்ல. குறிப்பா ராகுல் சேகர் அண்ட் ஆடம் ஜாம்பா 2 பேருமே 3.5 கோடி 2.5 கோடி தான் போனாங்க. ஆனா அந்த 2 பேருமே விட்டது வந்து மும்பை பண்ண ஒரு பெரிய தப்புன்னு பாக்குறேன். சோ அதனால ஐட் சே மும்பை தான் ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆஃப்கோர்ஸ் செகண்ட் டே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன்ல தான் போறாங்க. அது எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அப்படியே மும்பை இதை முடிச்சிடலாம். ஏன்னா மும்பை எப்படி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு டீம். எனக்குமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பேட்ஸ்மேன் வந்துட்டு இருக்காங்க, மார்க்கி பிளேயர் வரப்போ சிஎஸ்கேவும் சரி மும்பையும் சரி போக மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து பேட்டர்ஸ் வர்றாங்க. பேட்டர்ஸ் வரும்போது இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய கோர் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தேவையில்லை, பவுலர்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு. பவுலர்ஸ்க்காக வெயிட் பண்ணப்போ ரைட் ஓகே, அவங்க வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து ட்ரெண்ட் போல்ட் போலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கும்போது ட்ரெண்ட் போல்ட் இவங்க எடுத்தாங்க. ஓகே ஃபைன். அதை தாண்டி சரி நீங்க இன்னொரு இந்தியன் பவுலர் எடுத்திருக்கணும், இல்ல அந்த விஷயத்துல எடுக்கல. ஸ்பின்னர்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. அவங்க ஓவர் த பீரியட் மும்பை வந்து ஸ்பின்னர் வந்து இஷ்யூவா இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போ அவங்க கான்பிடண்டா எல்லா பிளேயருமே வேணான்னாங்க. அதுல எனக்கு ரொம்ப பெரிய மிஸ்ஸா பார்த்தது வந்து ராகுல் சகர் தான். ஏன்னா உங்க டீம்ல இருந்திருக்காரு, உங்களோட கோர்ல இருந்திருக்காரு, ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒருத்தரை இவ்வளவு சீப்பா சின்ன பிரைஸ்க்கு சீப் பிரைஸ்க்கு அவர் போகும்போது நீங்க அமைதியா பார்த்துட்டு இருந்தது மேபி எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு. நமந்தீர் போனீங்க ரைட் ஓகே, அது நீங்க ஆல்ரெடி ஒரு பிளான்ல இருந்தீங்க, ஒரு யங் பேட்டரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கீங்க. ஸ்டில் இன்னும் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஃபினிஷர் ரோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பின்னரை மிஸ் பண்ணதுன்றது ஒரு பெரிய ஒரு இது. இந்தியன் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போயிருந்துக்கலாம். ஒரு ஃபுல் டேல நோட்டபிளா ஒரே ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல எனக்கு எப்படி. நான் அந்த மாதிரி எதுவும் பெருசா இது பண்ணல. ஏன்னா சிட் அண்ட் டாக்ல பேசும்போதே அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டே 2ல இன்னும் பிளேயர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் டேல இருக்கிறாங்க. ஒரு ஃபாஃப், ஒரு கிளென் பிலிப்ஸ், ரோமன் பவுலர், ரகானே, உங்களுக்கு ஒரு லோக்கல் பிளேயர் சாம் கரன், மார்க்கோ என்சன், மிச்சல், நிதிஷ் ராணா, குருணால் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், அலெக்ஸ் கேரி. சோ இந்த மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கிறாங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லைங்க. இட்ஸ் நாட் ஃபார் சப்போர்ட். சோ இன்னும் ஒரு நாள் இருக்கு. இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா கடைசில என்ன தெரியுமா பண்றாங்க, இதோ அர்ஜுன் டெண்டுல்கர் உங்களுக்காக அப்படியே வராங்க. மும்பையை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பவுலிங் அதே மாதிரி இருக்காங்கண்ணே. புவனேஸ்வர் குமார், தீபக் சாகர், ஓகே கன்சிடரிங் இன்ஜுரி அப்படின்னு சொன்னாலும் இருக்கிறாங்க பவுலிங். அந்த மாதிரி ஆகாஷ் தீப் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே, லாக்கி ஃபெர்கூசன், முகேஷ் குமார், அகில் ஹுசைன், கேஷவ் மகாராஜ், இந்த மாதிரி முஜிபுன் இருக்காரு. ஸ்பின்னர் குவாலிட்டி இன்னைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு ஒஸ்ட். ஆனா டே 2 இருக்கு. டே 2ல கண்டிப்பா எம்ஐ கலக்குவாங்க. அவ்வளவுதான். நான் ஒஸ்ட்லாம் அவங்கள சொல்ல மாட்டேன். டே 2 இருக்கு சம்பவம், அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் வந்து மும்பை இதுக்கு முன்னாடியே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஒரு கேள்வி. அவங்க வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த டேயோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா இட்ஸ் மும்பை. ஸோ அதனால அதுல இருந்து நெக்ஸ்ட் அப்படி கடந்து போயிடுறேன். நான் வந்து சென்னையை பத்தி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை வந்து டெஃபினட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இந்த டைம்ல. யாரு வேணும்ன்றது இது எப்படின்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகிறது வந்து ஒரு பயங்கர டெம்டிங்கான ஒரு விஷயம். பக்கத்துல போவோம், யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். ஆனா நம்ம எதை தேடி வந்தோமோ அதை மறந்துடுவோம். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ஒரு மெச்சூர்டாத அணுகுனாங்க நினைக்கிறேன். எத்தனை பிளேயர்ஸ் வந்தாலும் சரி, எங்களுக்கு கரெக்டானது இதுன்ட்டு. கரெக்டா நானும் சந்தோஷம் உட்காந்துருந்தோம். நூர் அகமது வந்து 10 கோடி கொடுத்து வாங்க, நானும் சந்தோஷம் உட்காந்துருந்தோம்.
அவ்வளோ எனக்கு வேணும் அவ்வளவுதான். நான் வந்து ரச்சின் ரவீந்திராட்டையும் டெவன் கான்வேட்டையும் காசை நான் மிச்சம் பண்ணிட்டேன். அந்த காசை நான் நூர் அகமதுக்கு போடுறேன் அப்படின்றது இது. அண்ட் அட் சேம் டைம் சந்தோஷ் வந்து கலீல் அகமது மேல ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது வில் ஷைன் அப்படின்றது தான் நான் சொல்றேன், எந்த ஒரு டவுட்டும் இல்லாம. ஏன்னா உங்களுக்கு பத்திரனா இருக்காரு, அதுக்கு செகண்ட் ஃபிடலா தான் கலீல் அகமது ஆட போறாரு அப்படின்னும் போது டெஃபினட்டா சைன் பண்ண போறாருன்னு நான் சொல்றேன். ராகுல் திரிபாதி பயங்கரமான ஒரு சைனிங். ராகுல் திரிபாதி வந்து தோனியோட மென்டார்ஷிப் கீழே எந்த மாதிரியான ஒரு கேம் நம்ம ஆடி இருக்காருன்றதை பார்த்திருக்கோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் as a team they know how to bring the best out of someone. அதனால ராகுல் திரிபாதி will shine and சென்னை சூப்பர் கிங்ஸ் அது ஒரு பயங்கரமான சைனிங் சொல்றேன். டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் அப்கோர்ஸ் மறுபடியும் வராங்க. ஸோ டாப் ஆர்டர் வந்து சார்ட்டட். பேஸ் பவுலிங்ல வந்து உங்களுக்கு கலீல் அகமது வந்துருக்காரு, சார்ட்டட். ஸ்பின் பவுலிங்ல வந்து உங்களுக்கு அஸ்வின் இருக்காரு, நூர் அகமது இருக்காரு, சார்ட்டட். ஒரே ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, பயங்கரமானதா இருக்கும். அண்ட் அவங்க இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா சென்னை விஜய் சங்கர் விஜய் சங்கர் அப்கோர்ஸ் இருக்கட்டுங்க. ஒரு 2 பேர் இருக்கும், கொலேட்ரல் டேமேஜ் இவ்வளவுதான் செய்யும். இன்னும் சொல்ல போனா 1.2 crores தான். They made no mistake என்ன கேட்டா. They made no mistake. 100 out of 100 டே சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பொறுத்தளவுல ப்ராப்பரான டே செகண்ட் அமையும் பட்சத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா ஃபேவரட்ஸ் டு வின் தி கப். சோ அப்படியே எடுத்து போறீங்களா சந்தோஷ் இத? ஓகே, நான் எனக்குமே அதே தான். ஃபர்ஸ்டே சிஎஸ்கே பத்தி பேசி இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மா பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. விஜய் சங்கர் போயிருக்கணுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு இந்தியன் யங் பேட்டருக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருந்தோம். ரகுவன்ஷிக்கு போனதா இருக்கட்டும், மனோகர் போனதா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே போயிட்டு இருந்தாங்க. சரி, இன்னும் ரிஸ்விக்கு வந்து 90 lakhsலயே கிவ் அப் பண்ணாங்க. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரிஸ்வி வந்து நீங்க போன வாட்டி அவ்வளவு ஹை பிரைஸுக்கு எடுத்தீங்க. ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிச்சு, பெரிய லெவல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் இருந்தாலும் அவரை நம்பி இன்னும் ஒரு 1.5 அந்த ரேஞ்சுக்கு போய் அவரை எடுத்திருந்துக்கலாம். அவரை விட்டுட்டு விஜய் சங்கரை என்ன பேசிஸ்ல எடுக்கிறீங்க, வேற ஃபோர்ஸஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத தாண்டி தெரியல எனக்கு. பட் ஆனா எனக்கு எடுத்து அந்த தாண்டி மித்ததெல்லாம் வந்து சோ ஃபார் சோ குட் தான் எனக்கு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை வழக்கம் போல அவங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாமே வந்து வச்சிடணும் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு. அதை மனமாற ஏற்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எடுத்த பிளேயர்கள் பட்டியலில் பார்க்கும்போது ஒரு விதமா எல்லா விதத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. நூர் அகமது வந்து எல்லாருமே எதுக்கு அவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா நூர் அகமது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்றப்ப வந்து ரவிச்சந்திரன், அஸ்வின் ஜடேஜா அஸ் ஒரு டிபிக்கல் பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் நூர் அகமது இஸ் ஒன்லி த பவுலர் லைக் வாட் தீக்ஷனா டூ இன் த பாஸ்ட் இயர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நூர் அகமதோட பிக் பிரைஸ் வைஸா ஹையா இருந்தாலும் ஓகே சாட்டிஸ்ஃபை தான். முக்கியமா கலீல் அகமது பத்தி யாருமே இங்க பேசல. ஏன்னா அது வந்து நிறைய பேர் சர்ப்ரைஸ், எதுக்குடா இவரை எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு டக் பலிஞ்சர் மாதிரி ஒரு பவுலர், ஒரு கலீல் அகமது மாதிரி பவுலர் வந்து லெஃப்ட் ஆர்மா இருந்து முகேஷ் சௌத்ரி மாதிரி இருந்தாங்க. முகேஷ் சௌத்ரி விட்டுட்டாங்க, அது வேற விஷயம். எடுத்தா கூட சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஆச்சரியம் இல்லை, சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா கலீல் அகமது கிட்ட ஒரு லிட்டில் பிட் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு முகேஷ் சௌத்ரியோட. அந்த ஒரு இதனால வந்து அப்சல்யூட்லி ஒரு ஃபிஷ்ஷுக்கான இடத்த வந்து கலீல் பூர்த்தி பண்ணுவாரன்றா அது தெரியாது. பட் தான் ஒரு 40% சாட்டிஸ்ஃபை பண்ணன்றதா வந்து எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து என்னோட இது. இப்போ நீங்க வந்து சொல்றது பேலன்ஸ் வந்து சொன்னதான். ஸோ என்னோட கடைசி என்னன்னா பெங்களூரு பத்தி லைட்டா பேசலாம்னு நினைக்கிறேன். லாஸ்டா பிஃபோர் எண்டிங் த ஸ்ட்ரீம், பெங்களூரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். அண்ட் சந்தோஷ் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு, அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தை பேச விட்டுருவேன். என்ன அப்படின்னா, சந்தோஷ் வந்து எதனால உங்களோட பழைய பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கல அப்படின்ற ஒரு கன்சர்ன் சொல்லியிருந்தீங்க. பழைய பிளேயர்ஸ் நல்லா இருந்தா நாங்க வச்சுக்க வேணாம் நான் சொல்றோம், எங்களுக்கு வேணாம், அதனால நாங்க புது பிளேயர்ஸை போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நான் பெங்களூரை பத்தி நான் பேசணுன்றது பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் இந்த அளவுக்கு அட்மையர் பண்றேன் அவங்களோட சைனிங்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் டே அவங்க ஸ்ட்ராங்கா உள்ள போறது வந்து வில் பி தேர் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு. இன்னொரு வந்து இந்த ஸ்டீல் எந்த பிளேயர் ரொம்ப ஸ்டீலா இருக்காங்க, இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு ஒரு எடுத்திருப்பாங்களா அப்படின்னு நினைச்ச மாதிரி அதுவும் பிளேயர் இருக்குங்களா? ரச்சின் ரவீந்திரா. ஓகே, ரச்சின் ரவீந்திரா அப்புறம் டெவான் கான்வே. பெருசா போட்டிகள் இல்ல, இவங்க 2 பேருமே பயங்கரமான ஒரு பிக் தான். அண்ட் 3வதா ஸ்டீல் வந்து கேஎல் ராகுல். சீரியஸ்லி சேட் ஃபார் ஹிம். ஏன்னா ஒரு தரமான ஒரு வெர்சாட்டில் பிளேயரு. ஆனா அந்த மனுஷனை வந்து வெறும் 14 கோடி அப்படின்ற வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க 23 கோடி கொடுக்க தயாரா இருக்கும் போது ஒரு தரமான ஒரு இந்தியன் பிளேயருக்கு 14 கோடி அப்படின்றது ஏற்க முடியவில்லை. அவ்வளவுதான். நீங்க என்ன? நான் வந்து 2 பிளேயர்ஸ் நான் சொல்லிடுறேன். ராகுல் சஹர் அண்ட் ஆடம் ஜாம்பா.
எனக்கு அந்த 2 பேரை பார்த்தா எனக்கு இதுவுமே வயிறு தான் செய்யுது ஒரு மும்பை ஃபேனா. ஏன்னா இவருக்கெல்லாம் போகாம ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமா அவங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தெரியும். அண்ட் அந்த 2 பேரையுமே கிட்டத்தட்ட எத்தனை கரெக்டா 5,60,00,000 அவ்வளவுதான். 2 டாப் 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 ஸ்பின்னர்ஸ் எடுத்தது வந்து பிரில்லியன்ட் ஜாப். அதுதான் என்ன கேட்டா பிக்கெஸ்ட் டீல் ஆஸ் அ காம்போவா. ராகுல் சாகர் அண்ட் ஜாடன் சாம்பா காம்போவா. அண்ட் அஃப்கோர்ஸ் பாப்புலர் சாய்ஸ் கான்வே அண்ட் சச்சின் இருக்காங்க. பட் ஆனா என்ன கேட்டனா சாம்பா அண்ட் சாகர் தான் என்னோட பிக்கெஸ்ட் டீல். என்னோட ஸ்டீல்னா நான் ஸ்டாய்னஸ் சொல்வேன். ஸ்டாய்னஸ் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து எல்லா டீம்லயுமே ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். நிறைய பேர் அவரை போனாங்க எடுக்கிறதுக்காக. பட் ஆனா அவரை வந்து 11 crore எடுத்ததுன்றது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டீல் அப்படின்றது நான் நினைக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். ஓகே ரைட் ஓகே ஓகே. சோ இதுதான் எங்களோட ஒபினியனா இருக்குது. அண்ட் உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சொன்ன எல்லாமே தான். எது உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்றத சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டீல் யாரு பிக்கெஸ்ட் சைனிங், யாரு கொஞ்சம் ஓவர் பிரைஸ், யாரு கொஞ்சம் அண்டர் பிரைஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வாட்ச் அலாங்கில் உங்களை மீட் பண்ணும் வரை உங்களிடம் உங்கள் அருண், சந்தோஷ் அண்ட் லியோ.